தேசியும் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து காட்டிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று 2 வருடங்களுக்கு முன்பு தேவர் ஜெயந்தியில் பசும் பொன்னிற்கு மாலை அணிவிக்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்தபோது அவருக்கு அங்கு எதிர்ப்பு கிளம்பியது. மேலும் எடப்பாடி தேவருக்கு மாலை அணிவிக்க கூடாது என முழக்கங்களை எழுப்பினர். பல நாட்களாகவே இந்த பிரச்சனை நீடித்து வர நேற்று நடந்த சுற்றுப்பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க பரிசீலிக்கப்படும் எனவும் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரின் பெயர் சூட்டப்படும் எனவும் தெரிவித்தார். எடப்பாடியின் இந்த பேச்சு பல அரசியல் கட்சிகள் மத்தியில் விமர்சனம் பெற்று வரும் வேளையில் எடப்பாடியின் இந்த கருத்து மதுரை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற தெய்வ திருமகனார் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து தர மக்களுக்காக வாழ்ந்தவர். தனது சொத்தின் பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர். தேசிய தலைவரான தேவர் திருமகனார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தமிழ்நாடு குறிப்பா தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்கா வாழும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு. அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் அதிமுக கட்சி எடுக்கும். தென் மாவட்ட மக்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசியும் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து காட்டிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சியை அதிமுக கட்சி செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.